அனைவருக்கும் வணக்கம். சஷ்டியன் பக்கத்திற்கு வரவேற்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களின் 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்களை காணவிருக்கிறோம். 26ஆம் தேதி 5வது மாதம் 2026 குரு பகவான் விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா, இதனால் வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திலே 8ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகிறார். 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் தடைகள் அனைத்தையும் நீக்கி ஒரு வெற்றி பயணத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்திற்கு வந்து அவர் உச்சமாவதனாலே தந்தை ஆரோக்கியமானது பெருகும். தந்தை வழியிலே உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் நிறையாவே கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய விருச்சிக ராசியையே பார்க்குறார். என்ன அப்படி இருக்கும் பொழுது திருமணமாகாத இந்த விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் என்ன அந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன நீங்கள் கவலைப்படாமல் இந்த வருஷம் பொண்ணை தேடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக திருமண அமைப்பு திருமண யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் நிச்சயமாக குரு பகவானை வியாழக்கிழமையில் வேண்டி அவருக்கு உண்டான அந்த கொண்டக்கல்லையை தானமாக கொடுத்து என்ன நம்மளுடைய மகா கணபதி வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கட்டாயமாக அந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாது உங்களுக்கு சொத்துக்கள் அப்பா வகையில் சொத்துக்களாக இருக்கட்டும், பூர்வ புண்ணிய சொத்துக்களாக இருக்கலாம், பூர்வீக சொத்துக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த 2026 விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் பயப்படாதீங்க. என்ன உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால் என்ன எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். என்ன அது மட்டும் கொஞ்சம் பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் மிகவும் குறைவு. இதனால் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் சனி பகவானும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் சென்று விட்டார். அதனால் இப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். என்ன அப்படிங்கிறப்ப 1 மற்றும் 3 5ஆம் இடங்களை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது சகோதர சகோதரிகளுக்குள்ளாக ஒற்றுமையானது ஏற்படும். சற்று எல்லோரிடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன உங்களை நம்பி என்ன பணம் நீங்கள் கொடுப்பவராக இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையான விஷயத்தை ஒருவரை நம்பி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் உண்மையிலேயே உங்களுக்கு மிகவும் முக்கியமானவரா நம்பிக்கைக்குரியவரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்கணும். யாரை பற்றியும் யாரிடமும் அதிகமாக விமர்சிக்க வேணாம். என்ன எந்த ஒரு முடிவையும் சற்று நிதானமாக யோசித்து எடுக்கணும் நீங்கள். சரிங்களா? விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. அதை தவிர மற்ற நேரங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சம்பள உயர்வு பணி உயர்வு இதெல்லாம் வந்து குரு பகவான் உங்களுக்கு தர இருக்கிறாரு. இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண அமைப்புகள் திருமண செலவுகளை நீங்களே பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமெல்லாம் இதெல்லாம் வரும். அது மங்கள செலவு தான் வரும், கவலைப்படாதீங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி 5ஆம் இடம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து குழந்தை பேர் இல்லாத அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேரெல்லாம் கிடைக்க இருக்குது. கடன் தொல்லைகள் குறையும். என்ன இதனால் வரைக்கும் நீண்ட நாட்களாக அடைக்கணும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த கடன் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள்லாம் நீங்கி அந்த கடனை வந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் அடைப்பீங்க. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். முக்கியமாக தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அது மட்டும் இல்லாமல் வீடு ரினோவேஷன் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. என்ன அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. மாணவர்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த படித்து முடித்து என்ன அந்த போகக்கூடிய காலேஜு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. மற்றபடி நிறையா அன்பர்களுக்கு என்ன மார்க் எடுத்த தகுதியுள்ள அன்பர்களுக்கு தகுதியான காலேஜெலாம் கிடச்சிரும். கொஞ்சம் போராடக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் கொஞ்சம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் குழந்தையெல்லாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் பணத்தை தேத்திக்கிங்க, சரிங்களா? இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் விருச்சிக ராசி கிடைக்கணும் அப்படின்னா முடிந்தளவு நீங்கள் ஏற்கனவே அதாவது மகா கணபதி வழிபாடும் நம்மளுடைய குரு பகவான் வழிபாடும் வியாழக்கிழமைகளை செய்துட்டு வர வர குரு பகவானுடைய அருளால் உங்களுக்கு மேற்படிப்பு பண வரவெல்லாம் கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து சாதனைகளாக மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு இருக்கும். ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தில் குரு பெயர்ச்சி 2026இன் 12 ராசிகளுக்குண்டான பலன்களையும் பதிவேற்றியுள்ளோம். அனைத்து அன்பர்களும் அந்த ராசி குரு பெயர்ச்சி ராசி பலன்களையும் கண்டு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறும், இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய ஸ்ரீ சஷ்டியன் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.